கூட சொந்தமாக யோசிச்சு ஒரு கடை யோசிங்க, அதுவும் கேம் பற்றி யோசிங்க. கேம் பார்த்தீங்கன்னா எடுத்துருவோம், ஏற்கனவே எடுத்தாச்சு. ஆனால் இது நல்லா இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப், லைக்கு, கமெண்ட் நல்லா பண்ணிடுங்க. உங்களுக்கு மண்வாசன் காமெடின்னு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணிக்கலாம். கடைசியில் முடித்து சொல்லிக்கலாம். முடிச்சிடுவோம். சரி, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சொல்லுவாங்கன்னா நல்லா படிங்க. இப்போ படிமாட்டு விட்டாங்க. செல்லு தேவைப்படுத்து. நான் என் பிரச்சனை கஷ்டப்பட்டுச்சேன், வாங்கி கொடுத்துன்னு பிரச்சனை. எனக்கு பிரச்சனை நல்லா நல்லா வச்சுன்னு வந்தேன். வேலை செஞ்சு வாங்கி கொடுத்துருந்தேன். சரி, என்னப்பா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கேன். உன்கிட்ட கொடுக்கறதுக்கு பாதி சம்பளம் தான் இருக்குது. இந்தா பாதி சம்பளம் இருக்குது, பாதி சம்பளம் நாளைக்கு வாங்கிக்க. அதெல்லாம் எனக்கு செல்லு மட்டும் 2 செல்லு வாங்கி கொடுங்க. தம்பிக்கு நான் படிக்க தேவைப்படுத்த அப்படிங்கண்ணா. செல்லு மட்டும் வாங்கி கொடுங்கண்ணா. சரிப்பா. தம்பி இந்தாப்பா, உன் தம்பிங்களுக்கு செல்லு கேட்டுருங்களே. ஆமாங்க. இந்தாப்பா 2 செல்லு வச்சுக்கப்பா. ரொம்ப நன்றிங்கய்யா. இல்லை மட்டும் அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்லப்பா. ரொம்ப நன்றிங்க. நான் பொறுமையாக வேலையை செஞ்சு போனேயா. சரிப்பா சரிப்பா. தம்பிங்களா கஷ்டப்பட்டு செல்லு வாங்கிக்கலாம். நல்லா படிச்சு பேர் வாங்கிங்க. நல்லா படிச்சு இப்படிங்க சம்பாதிச்சுக்கலாம். நல்லா பேர் காப்பாற்றணுங்களா. தண்ணி கொடுத்துருக்கேன், செல்லு வாங்கி கொடுத்தாச்சு. இன்னொரு சம்பாதிக்கிறதுக்கு படிப்பு கவர் சொல்லி செஞ்சது அதே மாதிரி ஆச்சு. வேலைக்கு போகிறவங்களுக்கு நெட்டு பேலன்ஸ் முடியுது. வைவை ஆன் பண்ணுறா. நானே இங்கே சொல்ல மாட்டேங்குது சார். என்ன போய் ஹாஸ்பிட்டல் ஆன் பண்ண சொல்கிறேன். படம் தண்டை வர கண்டிப்பாக நீ செத்து தானே போவேன். ரோலில் மாட்டேங்குது. வர பொண்ணு ஒன்னால தான்டா விட்டானு. ஒன்னால தானே விட்டானு. ஐயோ அம்மா. அண்ணன் பண்ணனுக்கு இந்த வாங்கின டக்கு. அப்படியா? என்ன சொல்லு? சரி வாங்க போலாம். ஐயோ தம்பிக்கு என்ன சொல்லு? ஐயோ தம்பி, தம்பி ஐயோ ஆம்பி எடுத்துன்னு என்ன சொல்லி வேணும். ஐயோ என்ன பாச்சி இவ்வளோ ரத்தமா இருக்கு? என்ன பாச்சி? கேம் வந்து நாங்கள் பாப்பா தெரியும்.